வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் ரெஃபரன்ஸ் புக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூஜிடிஆர்பி ரெஃபரன்ஸ் புக் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ரெஃபரன்ஸ் புக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸுக்கு ஸ்டாண்டர்டான புக்குன்னு பார்த்தோன்னா சத்யபிரகாஷ் புக், ஹெச்கே தாஸ் புக், பிடி குப்தா புக். அடுத்தது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கும் ஸ்டாண்டர்டான புக்குன்னா ஜேசி உபாத்யா. அடுத்தது பார்த்தோன்னா இந்த ஜி அருள்தாஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் குப்தா குமார் சர்மா புக்குமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்தியன் ஆத்தர் புக் எல்லாம் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிகினர்ஸ்னால் இந்தியன் ஆத்தர் புக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும். அது நம்ம தரவு பண்ணிட்டோம், அது நம்ம பேசிக்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்னா இன்டர்நேஷ்னல் ஆத்தர் புக்கு போகணும். ஸோ ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்தியன் ஆத்தர் புக்கே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. அதை சொன்னோம் இல்லையா, இதுக்கு ஸ்டாண்டர்டான புக்கு இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரோ டைனமிக்ஸ் கிரிஃபித்ஸ். அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அண்ட் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் சத்யபிரகாஷ். இது ரொம்பவுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஆத்தர் புக்கான சத்யபிரகாஷ் புக்கு, அதுக்கு அடுத்தது குப்தா குமார் சிங், இந்த புக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த இன்ட்ரடக்ஷன் டு எலக்ட்ரோ டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா கிரிஃபித்ஸ், அது அதுக்கப்புறமா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸு கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்தியன் ஆத்தர் புக்கே ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை அருள் தாஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை குப்தா குமார் சர்மா, அடுத்தது அட்வான்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சத்யபிரகாஷ். இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டாண்டர்டான புக்குன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், அட்வான்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிரிஃபித்ஸ் புக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அடுத்த லெவலுக்கு அதை படிச்சுக்கலாம். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால ஸ்டார்டிங் எடுத்த உடனே பிகினர்ஸ்லாம் கிரிஃபித் புக்கு பார்க்காம இந்த அருள்தாஸ், குப்தா குமார் சர்மா, சத்யபிரகாஷ் புக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணிக்கணும், அட்வான்ஸ்டாக போகணுன்னா கிரிஃபித் புக் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேயும் சம் ஆஃப் த டாபிக்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பை சத்யபிரகாஷ் புக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுலேயும் சம் ஆஃப் த டாபிக்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு சத்யபிரகாஷ் புக்கும் ஹீட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸுக்கு பிரிஜ்லால் அண்ட் சுப்ரமணியம் நல்லாயிருக்கு. ஸோ பிரிஜ்லால் அண்ட் சுப்ரமணியமில் பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இது கவர் ஆகுது. அடுத்தது தெர்மல் ஃபிசிக்ஸ் எஸ்சி கார், ஆர்எம் பன்சால், சிகே கோஷ், இந்த புக்கு ரொம்பவுமே ஈஸியராக இருக்கும். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பார்க்கலாம். ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டான புக்குன்னா மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சி பேன்வாலும், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அருள்தாஸ் புக்குன்னா. இங்கே அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்ட் மாலிகுலர் ஃபிசிக்ஸ்னு இருக்கு இல்லையா ராஜ்குமார் புக்கு, அது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கு ரொம்பவுமே நல்ல புக்கு. அடுத்தது சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸுக்கு பார்த்தோன்னா எஸ்ஓ பிள்ளை புக்கு தான். சாலிட் ஸ்டேட்னாவே எஸ்ஓ பிள்ளை புக்கு. அதுக்கு அடுத்தது பூரி அண்ட் பாபர் புக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் கிட்டல். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் லெவல் போனோன்னா கிட்டல் புக்கை ட்ரை பண்ணலாம். அடுத்தது நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னாவே டிசி தயால் தான். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஸோ பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கிரிஃபித் புக்கு பார்க்கலாம். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸ். இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய புக்கு தான் இது. இதோட ஆத்தர் விகே மிட்டல், ஆர் சிவர்மா, எஸ்சி குப்தா. எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸுக்கு ஒரு புக்கில் இல்லை 2 புக்கில் எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுமானா கவர் ஆகாது.
நம்ம வந்து தேடி தேடி பார்த்து டாபிக் வைஸாக எல்லா புக்லேயும் தேடி தேடி பார்த்துட்டு தான் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு புக்கு சொல்லணுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஏ பக்ஷி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் முருகேசன் புக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்கூல் புக்ஸு சமச்சீர் புக்ஸ் இருக்கும் இல்லையா 11th 12th அதுலேருந்தும் கொஞ்சம் டாபிக்ஸ் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஆர் முருகேசன் புக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் சத்யபிரகாஷ் புக்லேயும் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சம் ஆஃப் த யூனிட் சம் ஆஃப் த டாபிக்ஸ் இந்த 2 புக்லேயுமே வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.